Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 4/11/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:40க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது ஆல் இண்டியா கோட்டா அப் டு ரவுண்ட் 3 வரைக்கும் ஜாயிண்ட் அட்மிட்டட் அண்ட் ஜாயிண்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி லிஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி வேண்டாம் அப்படின்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்காவது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏசிஎஸில் பார்த்தீங்கன்னா NRI சீட்டு 4 சீட் இருக்குது. NRIயாக இருந்தால் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருப்பேன், மற்றது அப்படியே காமனாக போட்டிருப்பேன். ஓப்பன் சீட்டு இருக்குது அப்படின்னா காமனாக போட்டிருப்பேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பாரத் மெடிக்கல் காலேஜில் 19 சீட்ஸ் வேக்கண்ட்டாக எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டே ரவுண்டுக்கு. செட்டிநாடில் வேக்கன்சி இல்லை. அதே போல் மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டு ஓப்பன் சீட்டு டீம்டில் வேக்கண்ட்டாக இருக்குது. அதாவது அட்மிட்டட் லிஸ்ட்லேருந்து இது கவுண்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா MCC வெப்சைட்டில் அட்மிட்டட் அண்டு ஜாயிண்ட் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். சவிதா மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு ஓப்பனில் இருக்குது. சத்யசாயில் பார்த்தீங்கன்னா 20 சீட்டு ஓப்பன் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. பாலாஜியில் 3 சீட்டு ஓப்பன் சீட்டு, 4 சீட்டு NRI சீட்டு, டோட்டலாக ஸ்ரீ பாலாஜியில் 7 சீட்டு வேக்கண்ட்டு. ராமச்சந்திராவில் வேக்கன்சி இல்லை. SRM மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு ஓப்பன் சீட்டு, 2 சீட்டு டீம்டு சீட்டு, டோட்டலாக 4 சீட்டு வேக்கண்ட். லலிதாம்பிகையில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கிடையாது. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு ஓப்பன் சீட்டு, 7 சீட்டு NRI சீட்டு, டோட்டலாக 8 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. விநாயகா மிஷன் சேலமில் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு ஓப்பன் சீட் வேக்கண்ட் இருக்குது. JR மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கிறதுலையே வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிற காலேஜ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸில் 29 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது ஸ்டே ரவுண்டுக்கு. அடுத்தது சத்யசாய் 20 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. பாரத்தில் 19 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த 3 காலேஜில் தான் வேக்கன்சிஸ் அதிகம். அடுத்தது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடில் 14 சீட்டு ஓப்பனில் வேக்கண்ட்டாக இருக்குது. மகாத்மா காந்தியில் NRIயில் 13 சீட் இருக்குது. லக்ஷ்மி நாராயணாவில் 19 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. விநாயகா மிஷன் காரைக்காலில் 9 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் டோட்டலாக பார்க்கும்போது இதை டோட்டல் பண்ணி பார்த்தலாம். 19, 28, 32, 42, 45, 55. பாண்டிச்சேரியில் உங்களுக்கு 55 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 55 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த 55 இங்கே வச்சுக்கலாம். 4, 23, 27, 30, 50, 57, 61, 61, 69, 73, 93, 102. டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 157 சீட்டு தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் 157 சீட்ஸ் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஸ்டே ரவுண்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய MBBS காலியிடங்கள். அதில் 102 சீட்டு தமிழ்நாட்டில், 55 சீட்டு பாண்டிச்சேரியில், டோட்டலாக 157 இடங்கள் ஸ்டே ரவுண்டுக்கு எதிர்பார்க்கப்படும் MBBS காலியிடங்கள். ஓகேங்களா?
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.